ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி எல்லாமே செக் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கான ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோவில் எப்படி ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறது, அதுமாதிரி அந்த ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாமா, அந்த மாதிரி நிறைய டவுட் இருக்கும். அது எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரெடி எல்லாருக்கும் ரிசல்ட் எப்படி செக் பண்ணணும்னு தெரியும். ரிசல்ட் சைட்லேயே ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கெட் மார்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் ஷோ ஆகும். அதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் ரீவேல்யூஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் சூஸ் பண்ண சொல்லும். எக்ஸாம் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி ஜனவரி 2026 எக்ஸாமினேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணால் அப்போ நீங்கள் எழுதின எல்லா பேப்பருமே ஷோ ஆகும். இதில் நீங்கள் எந்த பேப்பருக்கு ரீவேல்யூஷன் இல்லை ரீடோட்டல் இல்லை ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ண போவீங்களோ அதில் அந்த பேப்பர் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எத்தனை பேப்பர் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அத்தனை பேப்பர் பேமெண்ட்டில் உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் எந்த சப்ஜெக்ட் நீங்கள் அப்ளை பண்ண போவீங்களோ, ரீவேல்யூஷன் அப்ளை பண்ண போவீங்களோ அந்த சப்ஜெக்ட்டை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த சப்ஜெக்ட் கார்னரில் சைடில் உங்களுக்கு 3 ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் நீங்கள் 3த்தையும் கூட செலக்ட் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு ரீவேல்யூஷன், அதுக்கு 500 rupees கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபோட்டோ காப்பி, அதுக்கு 500 rupees கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரீடோட்டலுக்கு உங்களுக்கு 150 rupees கொடுத்துருக்காங்க. செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அமௌண்ட் ஷோ ஆகும். லாஸ்ட்டாக டோட்டல் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் சேவ் அண்ட் ப்ரொசீவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் எதை செலக்ட் பண்ணீங்க அது மட்டும் ஷோ ஆகும். டோட்டல் அமௌண்ட்டுக்காக செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ப்ரொசீட் பேமெண்ட்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீஃப்ளஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது ரீஃப்ளஷ் பண்ணக்கூடாது. அதை நீங்கள் ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ப்ரொசீட் பேமெண்ட்டும் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேமெண்ட் பேஜ் போயிடும். ஆன்லைன் பேமெண்ட் தான். நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணலாம், டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணலாம், அப்படி யூபிஐ யூஸ் பண்ணி கூட நீங்கள் பே பண்ணலாம். QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி கூட பே பண்ணலாம் இன்னொரு மொபைல்லேருந்து. ஓகே, இப்படிக்கா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.